உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான வரம். இந்த வரம்தான் நம் அனைவரையும் உயிரோடு வைக்கிறது. இது மிக முக்கியமான வரம், மிகவும் அவசியமான ஒரு வரம். அந்த வரத்தை பற்றி ஒரு அற்புதமான தேவ வசனம் சொல்வதை பார்ப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இந்த வரத்தை பற்றி ரொம்ப தெளிவாக முக்கியப்படுத்தி எழுதப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்க கேட்போம். ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ, தேவனுடைய கிருபை வரமோ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். இந்த வரம் என்ன செய்கிறது? இந்த பூமியில உள்ள நம்மளை நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக உடனுக்குடன் அழித்து விடாமல், இந்த பூலோகத்திலும் நம்மளை பாவங்களை, அக்கிரமங்களை, அழிவிலிருந்து நம்மளை பாதுகாத்து உயிரோடு வைத்து, அது மட்டுமில்லாமல் என்றென்றைக்கும் வாழப் போகின்ற, தேவனுடைய ராஜ்யத்தில் நித்திய காலமாய் வாழப் போகின்ற அந்த நித்திய வாழ்வையும் நித்திய ஜீவனையும் கொடுக்கின்ற ஒரு வரம் தான் தேவனுடைய கிருபை வரம். கிருபை வரம், தேவனுடைய கிருபை வரம். இந்த வரத்துக்கு பேரு கிருபை வரம். இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருப்பது 23வது வரம். அப்படித்தானே? இந்த வரம் எத்தனாவது வரம்? 23வது வரம். நான் இப்பொழுது பேசியிருக்கிற அந்த 23 வரங்களும், ஏற்கனவே நான் பேசின 22ம், இப்பொழுது நான் பேசுகின்ற 23வது வரமும் சேர்த்து நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால், அந்த அப்போஸ்தலர் பவுல் பட்டியல் போட்டு 9 இருக்கு. அந்த கிறுக்கன் தினகரன் உடனே 9, அதுக்கு மேல ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த ஆவின் 9 வரங்களை பெற்றீர்களா? இந்த ஆவின் 9 வரங்கள் பெற்றவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இல்லப்பா தம்பி, கிறுக்கன் தினகரன் அப்படி இல்லப்பா. அந்த 9 தொடவே இல்லப்பா. அதையும் தாண்டி அதுக்கும் மேலான, அதுக்கும் மகிமையான, அதற்கும் வல்லமையான, அதற்கும் மகத்துவமான, அதிசயமான 23 வரங்களை என்று பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவனுடைய கிருபையினால், கிருபை, தேவனுடைய வரங்கள், அவருடைய அனுக்கிரகத்தினால், தேவனுடைய சித்தத்தின்படி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பாவத்தின் சம்பளம் மரணம். எசேக்கியேல் 18:4 சொல்கிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சார். அது எவனா இருக்கட்டும், தாத்தாவா இருக்கட்டும், அப்பனா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், பாட்டியா இருக்கட்டும், பூட்டியா இருக்கட்டும், இல்ல மகனா இருக்கட்டும், பேரனா இருக்கட்டும், கொள்ளு பேரனா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், எவளா இருக்கட்டும், பாவம் செய்கிற எவனுடைய ஆத்துமாவும் சாகடிக்கப்படும், கொல்லப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும். அந்த சூழ்நிலையில் சர்வத்தையும் உண்டாக்கின, வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வம் உள்ள தேவன் உன்னை பார்த்து அந்த பாவத்துக்கு ஏற்றார் போல் உன்னை அழித்து விடாமல் தப்பி பிழைச்சு ஓடி உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் சொல்றாரு இல்லையா? அதுக்கு பேர்தான் கிருபை வரம். இப்போ கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நான் என்ன நினைச்சு வந்தேன் தெரியுமா? எந்த நாளையும் திட்டக்கூடாது, இவனோட திட்டு நம்ம டென்ஷன் ஆகிடக்கூடாது. இவனோட திட்டுறதே எனக்கு ஆண்டு கொடுத்த ஒரு வரம், அது அப்புறம் பேசிக்கலாம். இவனோட திட்டுறதே ஒரு வரம், அது அப்புறம் சிச்சித்து கடிந்து கொண்டு வேதத்தை வைத்து போதிக்கிற மனுஷன் பாக்கியமான பயிர் போட்டிருக்கு.
இவன் பைபிள் படிக்க மாட்டான். இவன் கிளி சோசியக்காரன் உண்டு உண்டி அடிக்கிற மாதிரி இந்த கிளியை ஒரு அட்டை எடுத்து போட ஐயா வந்திருக்கிறாரு. ஒரு சீட் எடுத்து போடுனா அது வாழ்ந்து களைச்சுட்டு எனக்கே அவன் விட்டு போட்டு போயிடும். அந்த மாதிரி இந்த மென்டல் கிறுக்கு போற பயில் படுறானா எச்சத்து தொட்டு உருட்டி 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 எங்கடா இவனுக்கு சாதகமான ஒரு வசனங்கள் தேடி பார்த்து அப்பா இதுதான் இயேசுநாதர் சொல்ல போயிடும். எல்லா பையன் கிளி சோசியக்கார மாதிரி பயப்படுகிறார். அப்படி படிக்கக்கூடாது. தேவனுடைய ஆவியானவருடைய உதவியினால் தான் நீ பைபிளை படிக்கணும். அப்பதான் அவருடைய சித்தத்தின்படி எழுதப்பட்ட எழுத்துக்களுடைய அர்த்தங்கள் புரியும். இல்லைன்னா மெண்டல் மாதிரி உழைத்திருவேன். இன்னைக்கு ஏகப்பட்ட பயில உலகி திருறான். பயில தூக்கிட்டு உலகி திருறான் எல்லா பயிலும் ஒரு சிலரை தவிர. அவங்க அங்க ஒரு நாட்டில் இங்க ஒரு நாட்டில் எங்கேயோ ஒருத்தர் இருக்காங்க. ஒரு சிலரை தவிர 199 பயிலும் உழைத்துறான். சரி, இப்ப நான் எவனையும் திட்டக்கூடாது. நம்ம பாட்டுக்கு அன்பா நைஸா பேசி இந்த மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கலாம். ஒரு நாளைக்காவது இன்னைக்காவது ஒரு நல்ல பேர் வாங்கிக்கலாம் வந்தா, இப்ப நான் எடுத்த சப்ஜெக்ட் என்ன? கிருபை. இப்ப கிருபை என்றால் என்ன என்று கேட்டா எல்லா சபையிலும் எல்லா நாட்டிலும் என்ன சொல்றான்னா, தகுதியில்லாத ஒருவனை தகுதிப்படுத்த கிருபை. முட்டாள் மெண்டல் பருவலா இப்பதான் திட்ட ஆரம்பிக்கிறேன். கண்டா ஐக்கியமான வசனம் கொடு. தகுதி இல்லாத ஒருவனை தகுதிப்படுத்துவதுதான் கிருபை என்று சொல்லி திரியில உழைக்கிற நாய்களை பண்டிகளை ஒரு வசனம் காட்டுறான். இத முதல்ல உணரணும் யாரு? இந்த கிறுக்கு போய் தினகர் செத்து போனாமனு இப்ப உணர்னா. தகுதி இல்லாத ஒருவனுக்கு உங்களை தகுதிப்படுத்துவதுதான் தேவனுடைய கிருபை. நீ ஏன் ஒப்பேனா பைபிள சொல்றான்? ஆதாரம் காட்டுறான். நான் காட்டுறேன் ஆதாரம். அது என்ன கிருபை? இப்ப நான் திட்டாம இருக்க முடியுமா? இதை கண்டிக்காம இருக்க முடியுமா? இதை திட்டாம கண்டிக்காம போனா நான் தேவனுக்கு குற்றவாளி ஆகிவிடுவேனே. எனக்கு நன்கு தெரியுமே கிருபை என்றால் என்று எனக்கு நன்கு தெரியுமே. அப்ப எனக்கு நன்கு தெரிந்த ஒன்றை, தேவனுடைய ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒன்றை நான் அதை தெளிவாக சொல்லி போலிகளை, தீமைகளை, பொய்யான புரட்டு போதகங்களை கண்டிப்பது அது தேவனுக்கு பிரியமானது. ஆனால் நான் தேவனுக்கு பிரியமான ஊழியக்காரன். இன்னைக்கு அப்படிதான் நினைச்சு வந்தேன். எந்த நாயும் பண்ணி திட்டக்கூடாது அப்பா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த வீடியோ நம்ம வீடியோ பார்க்கிற மக்கள்கிட்ட பாசனைக்கு யாருமே திட்டாம விட்டாரு அப்படின்னுட்டு ஒரு நல்ல பேர் வாங்கலான்னு வந்து அமைதியா உட்கார்ந்தேன். 4 வார்த்தை பேசினேன். கிருபைன்னு வரும்போது நான் உண்மை விளக்கத்தை கொடுத்தேன்னா ஏற்கனவே உலகம் முழுது பொய்யா பரப்பி விட்டாங்களா. இப்ப டென்ஷனாவது கண்டிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து போச்சு. இந்த நாய்களின் பண்டிகை பேரையும் பட்டியல் போட வேண்டியது ஆயிப்போச்சு. சாங்களா போயிடலாம். தப்பு தப்பா வேதத்தை போச்சு கேட்டுட்டு அழகியா நரகம் ஓடி போய் பாயிண்ட் டு பாயிண்ட் நான் ஸ்டாப் நரகம். உண்மையை சொல்ல போனா ஏனே முறைக்கிற, விரைக்கிற, சிரிக்கிற, தொலைச்சு விடாத வேண்டாம். நீனாக்க வேண்டா பொய்யும் புரட்டும் பிரசவம் பண்ணி போலி கிளிசோசம் உண்டு உண்டி அடிக்கிற மாதிரி உலகம் முழுசும் கும்பலை சேர்த்து வச்சு ஒரு கூட்டத்தில் கும்பல் கூடுதுன்னா அவன் சொல்ற எல்லாமே ரைட்டா? ஒரு கிறுக்கு 2-3 லட்சம் மக்களை கூட்டி விட்டு எதை பேசுற கையை கட்டுன்னா அது ரைட்டா? என்ன மாதிரி ஒருத்தர் சொல்லுவான் சத்தியத்தை, அதான் ரைட். சத்தியத்தை சத்தியம் பேசுறோம்னு ரைட்டு, அந்த சத்தியமும் ரைட்டு. மற்ற எல்லாம் நரைத்து போற தண்டனை அனுபவிக்கிற பேய் கும்பல். இந்த தனகம்பல் எவன மக்களுக்கு பேய்க்கும் ஒருத்தன் ரொம்ப நாள் போராடிட்டான். வச்சு பெருமன் வெடுத்தான் யூடியூப்ல ஓடி போடா நாய. சொல்லு பாப்போம். தகுதி இல்லாத ஒருவனை தகுதிப்படுத்து கிருபையா? தகுதி இல்லாத ஒருவனை தகுதிப்படுத்து பயிற்சி, ட்ரைனிங். நாங்க ராணுவத்தில் இருக்கும்போது பயிற்சி பீரியட், அந்த காலகட்டத்தில் பயிற்சி காலகட்டத்தில் the days of training period அடிச்சு 5 பேர் சாவடிக்கலாம். சட்டம் நோ கொஸ்டின், கேள்வியே கிடையாது. எதுக்கு? ஊர்ல பொறுக்கிட்டு தெரிஞ்சவங்களையா கண் அவங்க இஷ்டத்துக்கு ஒழுக்கம் இல்லாம கீழ்ப்படி இல்லாம ஊரை பொறுக்கிட்டு இருந்த கொண்டாந்து ஒரு பிளாட்டூன் என்றால் 60 பேர் ஸ்ட்ரென்த். 60 பேர் ஒரு பிளாட்டூன் ட்ரைனிங் பீரியட்ல, ஒரு பிளாட்டூனுக்கு 60 பேர் அந்த ட்ரைனிங் பீரியட்ல இருப்பாங்க. அவருக்கு மேல கமாண்டர், அப்புறம் பிளாட்டூன் கமாண்டர், அதுக்கு மேல கம்பெனி கமாண்டர், அதுக்கு மேல சிஓ கமாண்டிங் ஆஃபீஸர், அதுக்கு மேல பிரிகேடியர், கோர் கமாண்டர்,
லெப்டினன்ட் ஜெனரல், மேஜர் ஜெனரல், ஜெனரல் வரைக்கும் இருப்பான். ஒரு சோல்ஜர், ஒரு ஜெனரல், ஒரு ராணுவத்துல போய் சர்வீஸ் பண்ணி வெளியே வந்திருப்பான், ஜெனரல் நேரில் பார்த்துக்க முடியாது. சீஃப் ஆஃப் த ஆர்மி ஸ்டாஃப். அப்ப இந்த 60 ஊரை சுற்றி இந்த பணியில் நாளைக்கு கொண்டாந்து ஒரு பிளட்டூன் சேர்த்து வச்சு ட்ரில் ட்ரைனிங், டிசிப்ளின் ட்ரைனிங், வெப்பன் ட்ரைனிங், பிசிக்கல் ட்ரைனிங், 3 விதமான ட்ரைனிங் மிக முக்கியம் ராணுவத்தை சேர ஒவ்வொரு பேருக்கும். இந்த 3 ட்ரைனிங் முடியறதுக்குள்ள சொன்ன மாதிரி ஒழுங்கா செய்யலாம். லத்தி வச்சு அட்டி பெருப்பான். அடிச்ச சாவடிக்கு 5 பேர், நோ கொஸ்டின். இதுக்கு தகுதியில்லாத ஒரு நாயும் பண்ணியும் கொண்டாந்து ஒரு சோல்ஜரா தகுதிப்படுத்துறதுக்கு 5 பேர் கொள்ளலாம். அடிச்சு சாவடிக்கலாம், கொஸ்டினே கிடையாது. பேக் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சுப்பான். இந்த கலெக்டர் சல்ட் அடிச்சு போச்சுவான். இவ்வளவுதான். ஒரு நாட்டை காக்கின்ற ஒரு செயலை செய்ய ஒருவனுக்கு ஊரை சொல்ற பண்ணி நியாயம் பண்ணாது பயிற்சியில போல அட்டி நொறுக்கி வெளுத்து அவன் சோல்ஜர் ஆக்குறான்னு சொன்னா அதுதான் தகுதியில்லாத பண்ணி நாயும் பயிற்சி கொடுத்து சோல்ஜராக தகுதியாக்குறது, ஆபீசராக தகுதியாக்குறது. அதுக்கு பேர் தான் பயிற்சி. இந்த கிறுக்கு மெண்டல் தினகர நாய் பண்ணி தகுதி இல்லாத ஒருவனை தகுதி கிருவன் உழைட்டு போய் அதை கேட்டு இன்னைக்கு நாடு ஊர் பூரா உலகம் பூரா உழைத்த நானும் போனாங்க. என்னடா எல்லா பாசம் கனமொழி சகல பல துறவுல உழைட்டு போவான். இவன் கேள்வி கேட்கிறாங்க. நானே என்னத்தை கேட்க போறான் பார்ப்போம். அப்படியே உன்னிப்பா கவனிப்பாங்க. கிருபை என்றால் என்னன்னு நான் கேட்டு முடிக்கிறதுல அவ்வளவு பேர் தகுதி இல்லாத ஒரு தகுதி கிருபை விசுவாசின்னு சொல்லும். கூட இந்த பாசம் சொல்லுவான். அப்படி பார்ப்பேன். இந்த நாயை திட்டு நம்ம கெட்ட போறாங்க கூடாது விட்டுட்டு அப்புறம் இடையை வச்சு குத்தி அவங்க குத்து. என்னது நான் விளக்கத்தை சொல்லியிருக்கேன். இப்ப சொல்லு எவன்டா கட்டு கொடுத்தா அவங்களுக்கு அப்படின்னு. இப்ப இந்த வீடியோல எவனையும் பேசக்கூடாது திருடுவாங்க. சத்திய கட்டோட உட்காந்து என்னுடைய சத்திய கட்டு உடஞ்சி போச்சு. தகுதி இல்லாத ஒரு தகுதி கிருபை அல்ல, அதெல்லாம் கிருபை. இசைக்கல் 12 நாள்ல பாவம் செய்யற ஆத்மா சாகும். பாவம் செய்த செத்துருவேன். அந்த சாக போற ஒன்னை பாவம், அக்கிரமம், அநியாயம், இந்த மாதிரி அழிவுக்குரிய நரகத்துக்கு போகக்கூடிய உன் நித்திய அழிவில் கொண்டு போய் விடக்கூடிய உன் பாவங்களுக்கு தக்கதாக, உன் அக்கிரமங்களுக்கு தக்கதாக, உன் மீறுதலுக்கு தக்கதாக உன்னை சாகடிச்சு விடாமல், உன்னை அழித்து விடாமல் தப்பிச்சு பழச்சு போன ஒரு வாய்ப்பு தர சொல்றார் பத்தியா. அதுதான் கிருபை. அது வேதம் என்ன சொல்றது? கிருபை வரம். இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இதுக்கு ஒரு பண்ணி டிஸ்லைக் போட்டுச்சுன்னா அது பேயின்னு தான் அர்த்தம். இப்ப கொஞ்ச காலமா டிஸ்லைக்லாம் நிறைய உருவல நம்ம வீடுல சந்தோஷமா இருக்கேன். மறுபடியும் சொல்றேன். I shall repeat again what is grace of God. இந்த தேவனுடைய கிருபை வரத்தை, the gift of the grace of God, தேவனுடைய கிருபை வரம், தேவனுடைய கிருபை வரம். மறுபடியும் ரோமர் 6:23 வாசிப்போம். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த இசைக்கல் 12 நாள் எப்படி சொல்றது? பாவம் செய்யற ஆத்மா சாகும். அப்போ ஒருத்தர் வேலை செஞ்சா கூலி என்ன வருதோ அது போல பாவம் செய்யறது கூலி நரகம். அப்படியாக பாவம் செய்து அழிந்து போகக்கூடிய உன்னை, பாவம் செய்து அக்கிரமம் செய்து அநியாயம் செய்து தண்டிக்கப்பட வேண்டிய உன்னை, அழிக்கப்பட வேண்டிய உன்னை, நாசமாக்கப்பட உன்னை, நரந்து போகிற உன்னை அப்படி செய்யாமல் ஒரு வாய்ப்பு தான தப்பிச்சு பிழைச்சு போய் பரிசுத்தமாகிக்கொள், நித்திய ஜீவனை அடைந்து கொள் என்று தேவன் உன்னை விட்டுவிடுகிறார் பத்தியா. ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் பத்தியா. அழிக்காமல் சாகப்பட வேண்டிய உன்னை சாகடிக்காமல் தப்பி பிழைச்சு ஓடுன்னு சொல்றார் பத்தியா. அதுக்கு பேர் தான் கிருபை என்று இந்த எசேக்கியேல் 12 நாளும் ரோமர் 6:23 சொல்கிறது. மறுபடியும் ரோமர் 6:23 வாசியை கேட்போம். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ, தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன், the eternal life. The grace of God gives you the eternal life. You have to be dead for your sin. You have to be killed for your sin. You have to be destroyed by your sin. And instead of destroying, instead of killing, God is giving a chance to you escape from the death, escape from the destruction, or save from the death.
or saving from the destruction. It's called the grace of God. The gift is the grace of God. The gift is the grace of God. தேவனுடைய கிருபை வரம். இந்த கிருபை, இரக்கம், தயவு, இது மூணையும் சேர்த்து ஒரு வார்த்தை வரும். அதான் தேவனுடைய கருணை வரம். கருணை, கருணை, கிருபை, இரக்கம், மூணு சேர்த்து. சங்கீதம் 103 4ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்க, ஒரு அருமையான வசனம். அது போய் கேட்போமே. உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு. 2, 3, 4, 3 வசனத்தை பார்த்தா ஒரு கண்டென்ட் அங்க இருக்கு, ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் இருக்கு, அதுக்குள்ள எல்லாமே இருக்கு. ஆகவே அந்த 2, 3, 4 வாசிக்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும், அவர் செய்த என் வாழ்க்கையில் அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாரே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து வான் திம்பு உண்டாக்கும் சர்வவல்ல பரபிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, forgiveness from all your iniquities, அக்கிரமங்களை மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, healing by the power of God in your sickness. உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு, your soul is saved from the destruction. உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. கிருபையினாலும் இரக்கங்களினாலும் 2 சேர்ந்து வந்துச்சா, இது கூட தயவு சேர்த்துக்க. உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. He crowns you with the tender mercy and grace. He crowns you the tender mercy and grace. Mercies, grace, compassion. The grace, mercy, and compassion is united in one word. It's called loving kindness, karuna. கருணை. கருணையுள்ள தேவசூதன் கனத்த சிலுவை பாரத்தாலே. கருணையுள்ள தேவசூதன் கனத்த சிலுவை பாரத்தாலே. நடுசிலுவை மேலே நவிந்த நேசு நல்ல மொழிகள். அருமையான ஒரு வார்த்தை. எத்திசையும் தொனிக்கின்றது, எங்கள் மனம் வதைக்கின்றது. கருணையுள்ள தேவசூதன் கனத்த சிலுவை பாரத்தாலே. ஒரு பழைய பாட்டு. கருணையுள்ள தேவகுமாரன், the loving kindness of the Son of God. அது வேற யாரும் இல்லை, அவர் தான். கிருபை, தேவனுடைய கிருபை வரம். தேவனுடைய கிருபை வரமோ உனக்கு கொடுக்கும் நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் கிருபை வரம் என்றால் என்ன? கிருபை என்றால் என்ன? அந்த கிருபை வரம் என்றால் என்ன? பாவம் செய்த ஒன்னை அழிக்கப்பட வேண்டிய, கொல்லப்பட நடந்து போக வேண்டிய ஒன்னை தேவனுடைய கிருபை வரத்தினால் தப்பி பிழைச்சு போ. தேவனுடைய கிருபை வரமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். இதுக்கு மேல எவன் என்ன தப்பு தப்பா விளக்கம் கொடுத்தாலும் அவன் கொல்லப்பட வேண்டியவன், நரகத்துக்கு தள்ளப்பட வேண்டிய. தனகரன் நரகத்துக்கு தள்ளப்பட வேண்டியவன். தனகரன் got the first class ticket to hell. I confirmly say, I am saying accurately, confirmly, Tanaran got a first class ticket to the hell. He is a liar, he is a corrupted. He collapsed all the Christianity by his cheating power. என்னைக்கு சங்கராச்சாரிய கால உளுந்தான் அந்த பையன், அன்னையில நான் அறுவட்டேன். நான் உழுவனா உயிரை போனா விட மாட்டேன். அவனைத்தான் ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து உள்ள போடுச்சு. ஒரு தனகரை விட ஜெயலலிதா பெஸ்ட். ஜெயலலிதா, the former chief minister Jayalalitha is better than the iniquity fellow Thanagaran, the cheating fellow, corrupt fellow, culprit fellow Thanagaran. இந்த நாய் ஊரெல்லாம் போய் உலகமெல்லாம் போய் கிருபை என்னன்னா
தகுதியில்லாதவர்களுக்கு தகுதியில்லாத ஒருவனை தகுதிப்படுத்துவது கிருபை. ஒட்டப்ப உங்கெல்லாம் எவன்டா போதிக்க சொன்னது? போய் நரகத்துல தண்டனை வாங்கி நித்திய தண்டனை, everlasting punishment is waiting for teacher தனக்கரம். ஓகே, கிருபை வரம். இது எத்தனை விதமான கிருபையா இருக்கு வரிச்ச வேகமா சொல்லுவேன். இதுக்கெல்லாம் நான் ஒண்ணுக்கு வசனம் கொடுத்தேன்னா 2 மணி நேரம் ஓடிடும். வேகமாக சொல்ல போகிறேன், புரிந்து கொள்ளுங்கள். எத்தனை விதமான கிருபை! அன்பான கிருபை, அற்புதமான கிருபை, அதிசயமான கிருபை, அளவில்லாத கிருபை, அளவற்ற கிருபை, அருமையான கிருபை, மகிமையான கிருபை, மகத்துவமான கிருபை, மங்காத கிருபை, மாறாத கிருபை, மேன்மையான கிருபை, மிகுந்த கிருபை, நித்தியமான கிருபை, நிலையான கிருபை, நிலைத்திருக்கும் கிருபை, தாங்கும் கிருபை, தற்போதைய கிருபை, சத்தியமான கிருபை, சதா காலம் உள்ள கிருபை. இத்தனைக்கு இப்ப நான் வசனத்தை எடுத்துட்டு சொன்ன லேட்டாகும். உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நேரம் வீடியோ பார்க்க பொறுமை இல்லை. அதனால நம்ம பட்டியல் போட்டு சொன்ன பத்தியா, இதெல்லாம் பைபிள்ல தான் இருக்குது. கிறிஸ்துவுக்கு அன்பான போய் தேடிக்கிங்க. இந்த பயப்புள்ள காலேஜ் நடத்துற மாதிரி பைபிள் காலேஜ் நடத்துற இந்த பயப்புள்ள பயிர்களுக்கெல்லாம் நரகத்தில் தண்டனை. ஏய், சர்வ வல்லமையுள்ள தேவன் பரிசுத்த ஆவியார் வழியாக எழுதப்பட்ட போதிக்கப்பட்ட அந்த பைபிளை வச்சுக்கிட்டு ஒரு கிறுக்குப்பல் மண்டபத்தில் கொண்டாந்து சோத்துக்கெல்லாம் சுத்தி இந்த பல கொண்டாந்து பெரிய சோத்தை போட்டு அட்டை கொடுத்து அனுப்பி விட்டு நீ பைபிள் காலேஜ் டிகிரி கொடுத்த உனக்கு பேயுமா அவனுக்கு இந்த பைபிள் காலேஜ் அவ்வளோ கேவலமாடா? இந்த பைபிள் அவ்வளோ கேவலமா? பைபிள் காலேஜ் படிச்சு பைபிளை போதிக்க உன்னால் முடியாது. நோ, நேவர். நீ பைபிள் காலேஜில் போய் தப்பா கத்துக்கிட்டு ஒரு அட்டை தூக்கிட்டு உழைத்துடுற. அதனால I will not accept, I am not accepting in the Bible college degree holders who is preaching the word of God. He is a devil fellows. I never accept it. Those who want to become a preacher, he should be filled by the Holy Ghost. The Holy Ghost will speak through him. That's all. That is a real preacher. That is a real pastor who filled by the Holy Ghost, who received the gift of the preaching gift by the Holy Ghost. He will be blessed. Otherwise, other all will go to hell for everlasting punishment. This is my warning word. இத்தனை கிருபையை பட்டியல் போட்டேன். என் கால் சறுக்குது என்று சொல்லும்போது உங்களுடைய கிருபையை தாங்குகிறது தாவி சொல்ல the sustained grace. நீதிமொழி 16:6 வாசி கேட்போம். அதுல அது என்ன கிருபை பத்தி பேசுது? பைபிளை நான் உத்தர பட்டியல் போட்டேன். அவ்வளவு கிருபை இருக்கு பைபிள்ல. இந்த கிருபையை பத்தி ஒரு பாட்டு, ஒரு கவி, பழைய பாடல். கிருபை அம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை எங்கள் கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. ஆண்டுகள் நன்மையினால் முடி சூண்டு வளம் பெருக தேசத்தின் மீது கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார். தேசத்தின் மீது கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை எங்கள் கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவின் பலன் அடைந்தோம். யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவின் பலன் அடைந்தோம். சேனையில் காத்த மூடனார் சோர்வின்றி காத்து கொண்டார். சேனையில் காத்த மூடனார் சோர்வின்றி காத்து கொண்டார். கிருபையே எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. ஒரு அருமையான பாட்டு கிருபை.
கிருபை இல்லாமல் நாம் அழிந்து விடுவோம். கிருபையே தேவ கிருபை, அருமையான ஒரு வரம். சத்தியத்தை சத்தியமாய் பேசவும் போலிகளை பொய் பிரசங்களை கண்டிக்கவும் தேவன் எனக்கு வரம் கொடுத்துகிறார். நான் தேவனுக்கு பிரியமான போதகன். கட்டளை நீதிமொழி 6:23 கட்டளைய விளக்கு, வேதனை வெளிச்சம், போதக சிற்சிய ஜீவனி. நான் அந்த போதகத்தை சிற்சிக்கிறேன். அந்த சிற்சையை ஏற்றுக்கொண்டால் ஜீவனி அடைவாய். மாறாக நீ பெரிய ஆள் மாதிரி என்னமோ நீ பெரிய உலகத்தை கொடுக்க இறந்த நீ ஆனா அவரை கூட சொல்ற நீ ஆனா அவருக்கு சொன்ன நீ பேய் மவன் நீ நறுக்கு. அதெல்லாம் உன் வேலை கிடையாது. நான் திட்டுறேன்னா அதுக்கு நானாச்சு கருத்தாச்சு. நான் பேசுற சத்தியத்தை நீ கேட்டுக்கிட்டு அது ஒழுங்க தப்பிச்சு கூட பாரு. சும்மா உழைக்க தெரியாது. கிருபையானவர்களே, கிருபை வரத்தை பற்றி பேசுகிறேன். கிருபை வரம் 23வது வரம் பேசுகிறேன். அடுத்த வரத்தை பற்றி பேசும் வரைக்கும் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, காப்பாராக. நன்றி, வணக்கம்.